எல்லோருக்கும் வணக்கம். This is Shivaji. Stop loss strictly maintain பண்ணுங்க. Stop loss போட தெரியாதவங்க stop loss போட கற்றுக்குங்க. Stop loss போட கற்றுக்கிட்டவங்க உங்களுடைய டார்கெட் என்ன நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணுறீங்களோ அந்த டார்கெட்டும் கம்ப்ளீட்டாக ஹோல்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ போகிறதுக்கு முன்னாடி என்னுடைய சப்ஸ்கிரைபர்ஸ், வியூவர்ஸ், ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் என்ன மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். இந்த வீடியோக்கு கீழே 4 லிங்க் கொடுத்துருக்கேன் பாருங்கள். ப்ரோக்கர்ஸ் லிங்க். உங்களுக்கு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண தேவைப்பட்டால் அது லிங்க் மூலிமா நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். யார் யாரெல்லாம் அந்த லிங்க் மூலமாக ஓப்பன் பண்ணீங்களோ அவங்க என்னுடைய ப்ரைம் டெலிகிராம் சேனலில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ என்னுடைய ஃப்ரீ டெலிகிராம் சேனல் லிங்க்கும் கீழே கொடுத்துருக்கேன். நீங்கள் சாம்பிளுக்காக நீங்கள் ஃப்ரீ டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கங்க. ஜாயின் பண்ணதுக்கப்புறமா உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் ப்ரைம்லேயும் ஜாயின் பண்ணிக்கலாம். ஒருவேளை உங்களுக்கு அக்கௌண்ட்டில் ஆல்ரெடி நீங்கள் நிறைய அக்கௌண்ட்ஸ் ஓப்பன் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா மந்த்லி $399 பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இது பாருங்கள், இது வந்து என்னுடைய ஃப்ரீ டெலிகிராம். நீங்கள் ஆல்ரெடி போயிருப்பீங்க, இன்றைக்கி யாராவது இல்லை. சக்தி ட்ரேடர் இருக்குது இல்லைங்களா, இது வந்து 1571 மெம்பர்ஸ் இருக்காங்க அதில். ஸோ இதுவும் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது சாம்பிளுக்காக இதில் கொடுக்குறேன். உங்களுக்கு எப்படி ட்ரேட் பண்ணணும் உங்களுக்கு ஸ்க்ரீன்ஷாட் அனுப்பிச்சி வைப்பேன். இது பார்த்தீங்கன்னா தெரியும், 523 பிலோ வந்து சேல் பண்ண சொல்லியிருந்தேன். 527 வந்து எஸ்எல் கொடுத்துருந்தேன். அது மாதிரி ஓகேங்களா. அதே மாதிரி ப்ரைம்லேயே அதே மாதிரி சென்ட் பண்ணிவிட்டேன். ப்ரைமில் வந்து நிறைய சென்ட் பண்ணிட்டு இருப்பேன் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு எனக்கு என்னென்ன வியூஸ் வருதோ பைக்கான வியூ, சேல்க்கான வியூ என்ன வந்தால் உங்களுக்கு சென்ட் பண்ணிகிட்டே இருப்பேன். அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு. ஓகே, இன்றைக்கி நம்ம ஃப்ரீயில் என்ன சென்ட் பண்ணேன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் வீடியோ போய் பார்க்கலாம். ஃப்ரீயில் நம்ம இன்றைக்கி என்ன சன் டிவி ஒன்று சேல் சைடு வியூ, அதாவது 409.80 அதுக்கு கீழே போன சேலிங்கான வியூ கொடுத்துருந்தேன். என்னாச்சுன்னு பார்க்கலாம். சன் டிவி. ஓகே, சன் டிவி நம்மளுடைய சேல் சைடு வரவே இல்லை ஃப்ரெண்ட்ஸ். அது ஓகே. ஸோ நோ லாஸ் நோ ப்ராஃபிட் அதில். அதுக்கப்புறம் யூபிஎல் 423 அபோவ் பை. ஓகே, 422.10க்கு மேலே பை கொடுத்துருந்தேன் யூபிஎல். ஓகே, அதுவும் இன்னும் பை சைட் ட்ரிகர் ஆகலை ஃப்ரெண்ட்ஸ். ஒன்லி சும்மா மார்னிங் எங்கே ஓப்பன் ஆச்சோ அதே ஃப்ளாட்டாக போயிட்டே இருக்கு யூபிஎல். டாடா ஸ்டீலில் வந்து இது ஃபோர்த் கன் ஸ்ட்ராட்டஜி. இது அதாவது 523 பிலோ போனால் சேல் பண்ணி சொல்லியிருந்தேன். 523 பிலோ டாடா ஸ்டீல். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்களுக்கு ஒரு சின்ன ட்ரிக்ஸ் சொல்லித்தரேன் இன்றைக்கி. அதாவது நான் என்னோடய வியூ உங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன். அது என்னன்றதை ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். கொஞ்சம் வீடியோ பார்த்துட்டு போயிடலாம். அது டாடா ஸ்டீல் பாருங்கள், 523 பிலோ சேல் வரவே இல்லை. அதே மாதிரி ஆப்போசிட் சைடில் எவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணியிருக்கு பாருங்கள். ஓகே, ஸோ இந்த இவ்வளோ தூரம் ஆப்போசிட் டிஸ்டன்ஸ் பண்ணதில் இந்த ஆர்டரை இக்னோர் பண்ணிவிடுங்க. ஓகே, அதாவது இந்த என்ன யாரெல்லாம் புதுசாக ஜாயின் பண்ணிப்பீங்க அவங்களுக்கு எந்த டிஸ்டன்ஸ் நம்ம டார்கெட் கொடுத்துருக்கோமோ அந்த டார்கெட் தூரம் ஆப்போசிட் சைட் போயிடுச்சுன்னா அந்த ஆர்டரை கேன்சல் பண்ணிவிடுங்க. ஓகே, சரி ஃப்ரெண்ட்ஸ். இப்போது சன் டிவி இக்னோர் கொடுத்துட்டு பாருங்கள் இங்கே. அதே மாதிரி ஓகேங்களா. ஸோ இன்றைக்கி ஃப்ரீயில் வந்து நோ லாஸ் நோ ப்ராஃபிட், ஆர்டர் எதுவும் ட்ரிகர் ஆகலை. ப்ரைமில் என்னாச்சுன்னு பார்க்கலாம். ப்ரைமில் மார்னிங் வந்தோடனே ஃபஸ்ட்டு ஒரு பேங்க் நிஃப்டி ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஃபஸ்ட்டு அதுக்கு முன்னாடி க்ரூட் ஆயில் சென்ட் பண்ணியிருந்த பாருங்கள். க்ரூட் ஆயில் வந்து என்னோடய வியூ வந்து இங்கே வந்து நல்ல ஸ்ட்ராங் சப்போர்ட். 3060 அந்த ரேஞ்சில் ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட். 3086 கொஞ்சம் இந்த டிஸ்டன்ஸ் கீழே வந்து போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லியிருந்தேன். அதே மாதிரி பேங்க் நிஃப்டி பார்த்தீங்கன்னா தெரியும், பேங்க் நிஃப்டி ப்ரைமில் சென்ட் பண்ணியிருந்த பாருங்கள். ஓகே, இங்கே பாருங்கள் பேங்க் நிஃப்டி மார்னிங்லேயே உங்களுக்கு சென்ட் பண்ணியிருந்தேன். ஏன்னா அங்கே ஒரு நல்ல சப்போர்ட் இருந்தது. ஸோ இங்கேருந்து நல்லா ஒரு புல்லு பேக் எடுக்க வாய்ப்பு இருந்தது. ஸோ உங்களுக்கு 1:100 பாயிண்ட்ஸ் உங்களுக்கு கிட்ட கிடச்சிருக்கும் உங்களுக்கு. ஓகே, ப்ரைமில் இருந்தவங்களுக்கு. ஸோ இதே மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா வீடியோ ரொம்ப லென்த் ஆகும். ஸோ எக்ஸாம்பிளுக்காக சொன்னேன். இது மாதிரியும் உங்களுக்கு சென்ட் பண்ணிட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஜாயின் பண்ணிக்கலாம். நிறைய சென்ட் பண்ணியிருக்கோம். ரிலையன்ஸ், அதே மாதிரி ரிலையன்ஸ் என்ன கண்டிஷன் பார்க்கலாம். ரிலையன்ஸ் ப்ரைமில் சென்ட் பண்ணியிருந்தேன். அதில் என்னுடைய ஆர்டர் இருந்தது பாருங்கள். ப்ளஸ் ஏன்னா சிம்பிள் என்னுடைய வெபினார் ஸ்டூடெண்ட்டுக்காக அவங்களுக்கு ஒரு பயம், பேனிக் ஆகிடுறாங்க. லைவ் மார்க்கெட்டில் என்னால் பண்ண முடியல, என்ன சார் பண்ணலாம் அப்படின்றது பேனிக் ஆகிடுறாங்க. அவங்களுக்காக இந்த ஆர்டர் போட்டிருந்தேன். பார்க்கலாம் என்ன ப்ராஃபிட் வந்ததா இல்லையான்னு தெரியல. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், டார்கெட் டன் ரிலையன்ஸில் பார்த்தீங்கன்னா தெரியும். சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி வீடியோக்கு போகலாம் வாங்க. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஸ்டாக்ஸை பார்த்துருப்பீங்க நீங்கள். ஒரு பர்சன்டேஜ் கவனிங்கிறதுல இது ஒரு முக்கியமாக ரொம்ப நாளாக கவனிச்சு இந்த சீக்ரெட். அதாவது ஒரு ஸ்டாக்ஸ் வந்து மேலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக கீழே வந்துகிட்டே இருக்கும். இந்த இடத்துல பர்சன்டேஜ் பாருங்கள். ஒரு ஸ்டாக்ஸ் மைனஸில் வருது அப்படின்னா அந்த ஸ்டாக்ஸ் வந்து கிட்டத்தட்ட உங்களுக்கு பர்சன்டேஜில் க்ரீனில்
ஓகே 0.25 சாரி ஃப்ரெண்ட்ஸ் ஸ்க்ரீன் பென் ஸ்க்ரீன் எடுத்துகிட்டு வரல நான் மவுஸ்லேயே ட்ரா பண்ணலாம் கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளாக இருக்கும் உங்களுக்கு அதாவது ப்ளஸில் இருக்கும் க்ரீனில் இருக்கும் 0.25% அது கிட்டத்தட்ட 1% 2%லேருந்து கீழே வந்துட்டு இருக்கும் எக்ஸாம்பிள் வச்சுக்கோங்களேன் இந்த 0. உங்களோட ப்ரைஸ் வந்து ஒரு 514 ப்ரைஸ் இருக்குது அப்படின்னா இந்த இடத்துல மைனஸ் வந்து ஒரு 4 rupees ஓகே இன்னொரு 4 rupees பேலன்ஸ் இருக்குதுன்னா இந்த 4 rupees உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான சான்சஸ் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் ஓகே இப்போது ஸ்டாக்ஸ் மேலேருந்து கீழே வந்துட்டு இருக்குது அப்படின்னா 1% இப்போ 524லேருந்து 514 வந்திருக்குது இப்போது ஓகே இப்போ பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இந்த 25% ரெட்டில் மாறிடும் இந்த 25% க்ரீனில் இருக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக கீழே மார்க்கெட் கீழே வந்துகிட்டே இருக்கும் இந்த 25% பேலன்ஸ் இருக்குது அப்படின்னா இந்த 4 பாயிண்ட்ஸ் இருக்குதுங்களா 4 பாயிண்ட்ஸ் நீங்கள் ஈஸியாக கேட்ச் பண்ணலாம் நீங்கள் ஓகே ஏன்னா 95% வந்து உங்களுக்கு அந்த 4 பாயிண்ட்ஸ் உங்களுக்கு கேட்ச் பண்ணுறதுக்கான ஈஸியாக நிறைய சான்சஸ் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா நிறைய நான் அப்சர்வ் பண்ணதில் இந்த ஸ்டாக்ஸ் வந்து க்ரீனில் இருக்க ஸ்டாக்ஸ் ரெட்டில் டச் பண்ணாமல் போகிறதில்ல நான் அப்சர்வேஷன் பண்ணியிருக்கேன் அதாவது எந்த ஸ்டாக்ஸ்னால் இருக்கேன் உங்களுக்கு பர்சன்டேஜ் க்ரீன்லேருந்து ரெட்டு கிட்ட கன்வெர்ட் ஆகுது வருது அப்படின்னா ஒரு 0.5 0.25 அது மாதிரினா அந்த ரெட்டில் டச் பண்ணிட்டு தான் அப்புறமா க்ரீன் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குமே தவிர அப்படியே திரும்பத்துக்கான சான்சஸ் ரொம்ப ரொம்ப கம்மி ஸோ அதனால தான் 95% வந்து இது அக்யூரேசியாக வேலை செய்யும் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம சார்ட்டில் போய் எக்ஸாம்பிளுக்கு காமிடுங்க இப்போ பாருங்கள் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ரிலையன்ஸ் எடுத்துக்கலாம் ஓகே ரிலையன்ஸ் வந்து க்ரீனில் இருந்தது அப்போவே இப்போது ஒரு கொஞ்சம் ஒரு இந்த டைமில் 92 ரேஞ்சில் க்ரீனில் 0.5 இருந்தது இப்போ பாருங்கள் ரெட்டில் கன்வெர்ட் ஆகிட்டு 0.4 மைனஸில் வந்துடுச்சு அதே மாதிரி இன்னொன்று பார்க்கலாம் வேறு என்ன இருங்க ஓகே இங்கே பாருங்கள் சன்ஃபார்மா இங்கே பாருங்கள் ஓகே சன்ஃபார்மாவும் பாருங்கள் இதுவும் கிட்டத்தட்ட மைனஸில் வந்துட்டு இருக்குது ஸோ இது மைனஸ் ஈஸியாக டச் ஆகும் எப்போது இருங்க பார்க்கலாம் ஓகே சன்ஃபார்மா பாருங்கள் ஆல்ரெடி மைனஸ் டச் ஆகிடுச்சிங்களா 514 மேலேருந்து கீழே வந்துட்டு இருக்குதானே பாருங்கள் இல்லை மார்க்கெட் ஓப்பன் வந்து ஃப்ளாட்டில் தான் இருக்குது ஸோ இது விட்டுடுங்க ஒரு நல்ல ஸ்டாக்ஸ் மேலேருந்து வர ஸ்டாக்ஸை பாருங்கள் 0.10 எது நிஃப்டிங்களா நிஃப்டி விட்டுருங்க எக்ஸைட் இண்டஸ்ட்ரீஸ் மேலேருந்து கீழே வருதானே பாருங்கள் ஓகே 172 171 இல்லை வேண்டாம் விடுங்க ரொம்ப வாலட்டிலிட்டி கம்மி ஸ்டாக்ஸ் சிப்லா நோ மொமெண்டம் ஓகே நான் சொல்கிறது உங்களுக்கு புரிஞ்சுக்கங்க ஸ்டாக்ஸ் ஒன்று மேலேருந்து கீழே வந்துட்டுருக்கணும் இல்லை கீழேருந்து மேலே போய்ட்டுருக்கணும் அந்த டைமில் இந்த பர்சன்டேஜ் வந்து ப்ளஸ்லேருந்து மைனஸுக்கு போகும் மைனஸ்லேருந்து ப்ளஸுக்கு போகும் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அதே மாதிரி இன்னொரு விஷயம் உங்கள்கிட்ட ஒரு சின்ன ரிக்வஸ்ட் என்னென்னா நிறைய பேர் வந்து கால்ஸ் பண்ணுங்கள் கால்ஸ் கொஞ்சம் அவாய்ட் பண்ணுங்கள் முடிஞ்ச அளவுக்கு வாட்ஸ்அப்பில் உங்களுடைய என்ன டவுட்ஸ் இருந்தாலும் எனக்கு கொஞ்சம் சேட் பண்ணுங்கள் நான் எப்போ உங்களுக்கு ஃப்ரீயாக இருக்கணும் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா வந்து எல்லா கால்ஸும் ஒரே டைம் அட்டன் பண்ண முடியல நானும் கொஞ்சம் பிஸியாக இருப்பேன் ஸோ கால் அட்டன் பண்ணலாம் நிறைய பேர் வந்து ஒரு இது பண்ணிக்கிறாங்க ஸோ அது மாதிரி எனக்கும் கொஞ்சம் ஃப்ரீ டைம் கொடுங்க ஸோ எனக்கு எப்போ உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறது டைம் கிடைக்குதோ உங்களுக்கு டெஃபினட்டாக உங்களுக்கு அப்புறம் உங்களுக்கு சென்ட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ட்ரிக்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் திரும்பவும் உங்களுக்கு இதே மாதிரி ஒரு வீடியோவில் மீண்டும் உங்களை சந்திக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் பாய்